ஆமாண்டி சரண்யா, நீ ஏன் உம்முன்னு உட்காந்துருக்க? அட ஏன்க்கா அதை கேட்குறீங்க? எங்கள் அம்மா பிள்ளைகளை எல்லாம் கூட்டிகிட்டு ஊருக்கு வந்து 2 நாள் என் கூட இருந்துட்டு போடின்னு சொல்லிச்சு. ஆமாம், அதில் போகிறதுல என்னடி தப்பு? தாய் மனசு கேட்குமா? பின்ன லீவில் இருந்து கூட பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்து கண்ணில் காட்ட மாட்டேங்கிறான்னு கவலையாக தானே இருக்கும். அது எனக்கும் புரியுதுக்கா. என் வீட்டுக்காரர் கேட்டால் அதெல்லாம் எனக்கு லீவு கிடையாது, என்னால் வர முடியாது, உன்னால் முடிஞ்சால் நீ பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வான்ட்டாரு. சரி, நீ போக வேண்டியது தானே? அட நீங்கள் வேறக்கா, என் வீட்டுக்காரை விட்டுட்டு போனால் வீடு நான் வந்த பிறகு பார்க்கவே முடியாது, 2ஆக கிடக்கும்க்கா. அதை நினச்சி தான் என்னடா பண்ணுறது, எப்படி விட்டு போகிறதுன்னு யோசனையாக இருக்குது. ஆனாலும் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அம்மா வருந்தோமே அப்படின்னு சொல்லி. ஆமாடி, பின்ன மனசுக்கு என்ன, மயிலிறகால தொட்டு மருந்து போட்டால் வலி போயிடுமா? வலி யாருக்கு தான் இல்லை? வெளியே சொல்ல முடியாத ஏகப்பட்ட வலி இருக்கத்தான் செய்து உள்ள. அதையெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாடி, பாவம் இல்லை. அதான்க்கா நானும் யோசிச்சிட்ருக்கேன். சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சிடுறேன்.